ஓம் நம சிவாய. உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லாம் அவன் செயல். மனிதம், மானுடம் போற்றும் மனிதம். எடுத்துக்காட்டாக உலகிற்கு தான் உணர்ந்ததை எடுத்து சொல்லும் மனிதம். மனிதம் தற்காலத்தில் தன்னை மறந்து அக்கிரணையாகி சென்று கொண்டிருக்கிற நேரம். கலிகாலம் அவதாரங்களில் கடைசி பதிவு இது. உலகிற்கு இறைவன் அளிக்கும் பதிவு இது. கலிகாலத்தில் அனைத்தையும் தனதாக்கி தன் எண்ணப்படி இறைவன் நம்மை வாழ வைக்கும் நேரமாக கருதப்படுகிறது கலிகாலம். யுகங்கள் தோன்றி மறைந்தாலும் இறைவன் ஒருவன் இருப்பதை உணராதிருக்கும் நிலையை உணர்த்த அரும்பாடுபட்டு நம்மை படைத்த இறைவன் தன்னால் இதுவரை கொடுத்தது போதும், இதற்கு மேல் இதை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று இயற்கையாய் நம்மை அழித்து புது உலகை வளரச் செய்யக்கூடிய காலம் இது கலிகாலம். ஒரு மாமரம் அதன் பக்கத்தில் வளரும் மரத்தை பார்த்து நாம் அதுபோல் காய்க்க வேண்டும் என்று எண்ணுவதில்லை. நாம் முயன்று ஒட்டு போட்டு மாற்ற முயற்சிக்கிறோம். சிறிது காலத்தில் அது தன் இயல்பை மறந்து தன் நிலைக்கு வந்துவிடும். வாழையும் அதுபோலதான். ஒவ்வொரு மரங்களும் தன் பிறப்பில் இருந்து ஒரு துளி கூட மாற்றம் எண்ணாமல் தன் நிலையில் வாழும் தன்மையில் வாழ்ந்து மறைந்து கொண்டிருக்கிற காலத்தை மறந்து நாம் நம்மை மறந்து நம் நிலையில் வாழத் தெரியாமல் தன்னை போல பிற உயிர்களையும் மாற்றம் என்ற விஞ்ஞான முறையில் மாற்றி மடிந்து கொண்டிருக்கிறோம். இயற்கையாய் விளைவதை பார்த்து ஆனந்திப்போம், அனுபவிப்போம், ஆனந்தமாய் அதை பயன்படுத்துவோம். ஒட்டுண்ணி என்ற ஒன்றை சேர்த்து அதன் தன்மையை மாற்றும்போது உண்மையான உயிர்களுக்கும் அதிலும் ஒட்டுண்ணி இருப்பதாக ஏமாந்து நாமே அதனிடம் சென்று பயப்பட்டு அதனுடைய விஷத்தன்மையாக மாற முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லாம் இறை செயல். ஒரு தாவரம் அதன் இயல்பில் இருக்கும் நிலையிலிருந்து நாம் மாற்ற வேண்டியது இயற்கையான உரம், மண் சார்ந்த நிலம், இயற்கை சார்ந்த சூழ்நிலை. இதை மட்டும்தான் நாம் அதற்கேற்றால் போல் கொண்டு சேர்க்க வேண்டும். நாம் இருக்கும் இடத்திலிருந்து இயற்கையை வரவழைக்க, இயற்கை அதன் தன்மையில் எங்கும் ஒரே நிலையில் கொடுத்து கொண்டிருக்கும். அந்த இயற்கையும் நம் செயற்கைக்காக விஞ்ஞான முறையில் மாற்றி தோற்று கொண்டிருக்கும் சமுதாயம் ஒரு நேரத்தில் இன்னதை இன்ன பொருள் என்று கணித்து இயல்பாய் இருந்த காலம் போய் இயல்பாய் இருப்பதையும் இன்னதுதான் என்று பரிசோதிக்கும் காலமாகிவிட்டது. ஒரு குடிசையில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்த காலத்தில் குறைந்தது 5-6 குழந்தை பேர் பெற்று வாழ்ந்த காலங்கள் போய் இன்று 15-20 தடுப்பு காவலில் உள்ளூருள் இருந்து தனக்கும் தன் உயிர்களுக்கும் பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழும் மனிதனால் ஒரு இயற்கையாய் ஒரு குழந்தை பேர் பெற முடியவில்லை. இந்த விஞ்ஞான உலகத்தில் எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ இயற்கைக்கு அவ்வளவு பாதுகாப்பும் கொடுத்து செயற்கையாய் நாம் வாழும் காலத்தில் அந்த கருத்தரிப்பும் செயற்கையாய் ஆகி போய்விட்டது. இன்று 90% மக்களுக்கு இயற்கையில் குழந்தை பெறுவதில்லை என்று
விஞ்ஞானிகள், அறிஞர்கள் கூற கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதற்கு எல்லாம் என்ன காரணம்? ஒரே காரணம்தான். நாம் இயற்கையை வழிமறித்து செயற்கையில் வாழும் நிலையில் இயற்கையும் தன் நிலையை மாற்றிக்கொண்டுள்ளது. இதை யாரிடமும் எந்த குறையும் சொல்லி பயனில்லை. எல்லாம் இறைவன் செயல். கண்டும் கேட்டும் காணாத காலம் போய் கண்டதையும் கேட்டதையும் காணும் வாழ்நாளாய் மனிதம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் கூடிய விரைவில் அனைத்தும் நமக்காக இறைவன் நல்லதே செய்த அருள் செய்வான். நல்லதே செய்ய வேண்டி அருள் புரிவான். நல்லதே நடக்க அருள் அருள்வான்.